இப்பொழுது நிருபங்களில் இயேசுவின் ரத்தம் என்பதை தியானித்து வருகிறோம். ஆகையால் தொடர்ந்து இந்த காலையில் உங்களுக்கும் சிலுவை மரத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களை, இயேசுவின் ரத்தத்தின் நன்மைகளை குறித்து பேச விரும்புகிறேன். இன்னைக்கு பொதுவாக கழுதை குறித்து பேசுவாங்க, குருத்தோலை குறித்து பேசுவாங்க. மார்க் 11 இருக்கக்கூடிய கழுதை, சில சபைகளை ஒரு வருஷம் அந்த கழுதை கட்டொழுத்து விடுவாங்க. மீண்டும் கழுதையை நல்ல வெள்ளிக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையில் கட்டிடுவாங்க. மறுபடியும் இன்னைக்கு கழுதையை அவுத்து விடுவாங்க. 2 நாள் 3 நாள் ஃப்ரீயாக இருக்கும், மீண்டும் கழுதை கட்டப்படும். ஆகையால் ஏற்கனவே உங்களுக்கு கட்டப்பட்ட கழுதை அவிழ்த்து விட்டபடினால இன்றைக்கு உங்களுக்கு கழுதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணவில்லை. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு இயேசுவின் சிலுவையின் இரத்தத்தின் வல்லமை குறித்து மீண்டும் உங்களோடு கூட பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கைகளை உயர்த்தி இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம் என்று 3 முறை சத்தமாய் சொல்லலாமா? இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம், இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம், இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே உங்கள் 2 கைகளும் உயர்த்தி கம்பீர சத்தத்தோடு அதை முழக்கமிடுங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஜெயமாகவே இருக்கும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை அறிக்கை செய்யும் பொழுது சத்துரு உங்களை தொட முடியாது, தீங்கு உங்களை அணுகாது. அந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய், ஜெயத்தின் நாளாய் இருக்கும். காரணம், இயேசுவின் ரத்தத்தில் சொல்ல முடியாத வெளியேறப்பட்ட வல்லமை அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா! இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு நாளும் தியானிப்பது நம்முடைய வாழ்வின் பலனாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தை முடிய நாம் வாசிக்க கேட்போம். Colossians chapter 1 verse 12 to verse 14. Let's read together. வாசியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது தமஸ்கு வீதியிலே தேவன் அவரை சந்தித்த பொழுது தேவன் இதே வார்த்தைகளை அவருக்கு சொன்னதை நாம் கவனிக்க முடியும். ஒருவேளை பவுல் அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்துதான் கொலோசியருக்கு இந்த வசனங்களை எழுதினாரோ நமக்கு தெரியவில்லை. வாசிக்க கேட்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 26 verse 18. அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று இயேசு பவுல் அப்போஸ்தலனுக்கு அவனை ரட்சித்த பொழுது சொன்ன வார்த்தையும் நாம் இன்றைக்கு காலையிலே நினைவு கூறுகிறோம். ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினபடினாலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டு. இன்றைக்கு காலையில இயேசு சிலுவை மரத்தில் நமக்காய் ரத்தம் சிந்தினபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய 3 வியத்தகு மாற்றங்களை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். இயேசுவின் ரத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகளை கூட சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையை நன்மைக்காக மாற்றி அமைக்கிறது. ஹல்லேலூயா! அதுதான் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை. 3 transformations, 3 changes that take place in your life because of the precious blood of Jesus. Because Jesus shed his blood, he has changed your life for better. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தனப்படினாலே அவருடைய ரத்தம் என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தியது.
கொலோசியர் நிருபம் ஒரு அற்புதமான நிருபம். வேதாகமத்தில் எனக்கு மிக பிடித்த சில நிருபங்கள் கொலோசையர், எபேசியர், பிலிப்பியர். சிறைச்சாலிருந்து பவுல் எழுதினாலும் ஆழ்ந்த ஆவிக்குரிய சத்தியங்கள், புதைப்பொருள்கள், ஐஸ்வர்யங்கள் நிறைந்த புத்தகங்கள் தான் இந்த புத்தகங்கள். இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு இருக்கிற மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்கள் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன், இயேசு எனக்குள் இருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டின் மிக முக்கிய சத்தியம். மீண்டும் ஒரு முறை கையை சொல்லுங்க, நான் இயேசுவுக்குள், இயேசு எனக்குள். இதுதான் கிறிஸ்துவனுடைய பாக்கியம். இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். நான் அவருக்குள் இருக்கிறபடினால இயேசுவுக்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. 2 நிருபத்திலும் அந்த சத்தியம் தான் திரும்ப திரும்ப வருகிறது. நீங்க அந்த 2 நிருபத்தையும் வாசித்தீங்கன்னா உள் என்கிற வார்த்தை வரும். கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், அவரோடு கூட. இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க, அதை படிங்க, அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். எபேசிய நிருபத்தில் இயேசு கிறிஸ்து சபையின் தலையாக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அதுதான் எபிசியன் நிருபத்தினுடைய தீமா இருக்கிறது. கொலோசிய நிருபத்தில் நான் இயேசுவின் சரீரமாக இருக்கேன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்க யாருங்க? இயேசு யாருங்க? உங்க தலை, நீங்க அவருடைய சரீரம். கையை உயர்த்தி, இயேசு என் தலை, நான் அவருடைய சரீரம், நான் அவருக்குள் பரிபூர்ணமா இருக்கிறேன். இந்த 2 சத்தியங்களும் மிக முக்கியமான சத்தியம். எபேசிய நிருபத்தில் இயேசு என் தலையாக இருக்கிறார், கொலோசி நிருபத்தில் நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற எனக்கு சிலாக்கியங்கள், பாக்கியங்கள் எவைகள் என்பதை குறித்து தான் இந்த கொலோசிய நிருபம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தலையாகிய இயேசு கிறிஸ்துக்குள் எனக்கு ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம், பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை இந்த நிருபம் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்வின் சகல ஆசீர்வாதங்களுக்கு காரணம் அஸ்திபாரமாகிய இயேசு. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தினபடினால், இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் சம்பாதித்த அந்த சமாதானத்தினால் நான் இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் எனக்குள் இறங்கி வருகிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? புதிய ஏற்பாட்டில் எங்குமே ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லி யாருமே ஜெபம் பண்ணது கிடையாது, உங்களை தவிர. புதிய ஏற்பாட்டின் சத்தியமே எபேசியர் 1:3 தான். எபேசியர் 1:3 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இனி நான் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்குள் வந்தாரோ, என்றைக்கு நான் இயேசுக்குள் வந்தேனோ, அன்றைக்கு இயேசுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் எனக்குள் வந்து விட்டது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். காரணம் இயேசு எனக்குள் இருக்கிறபடியால் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆகையால் இயேசுவின் சகல சம்பூரண பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறது. இப்பொழுது நான் ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டியதில்லை, ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கிறது. என்னை ஆசீர்வதின்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னும் நீங்க பழைய காலத்தில் வாழ்கிறீர்கள். இன்னும் நீங்கள் இயேசுவுக்குள் வரவில்லை. நீங்கள் இயேசுவுக்குள் வர வேண்டும். இயேசுவுக்குள் வந்தவங்களெல்லாம் சொல்றாங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இனி யாராவது எங்கிட்ட பாஸ்டனை ஆசீர்வதின்னு சொன்னீங்க, உங்களை கொண்டு போய் தண்ணி தொட்டியில 3 தடவை முக்கி எடுத்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்ல போறேன். ஆமென். நான் இயேசுவுக்குள் இருக்கிறபடியால், இயேசு எனக்குள் இருக்கிறபடியால் அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் எனக்குள் இருக்கிறது.
அப்படின்னா பாஸ்டர் நான் எதுக்கு தான் ஜெபம் பண்ணணும்? ஆசீர்வதிங்கன்னா அதை தவிர எனக்கு வேற ஜெபமே தெரியாது. டெய்லி இருந்துச்சு இயேசுவே என்னை ஆசீர்வதி தான் நான் கேட்கிறேன். அப்படின்னா எதுக்காக ஜெபம் பண்றது? இங்க பவுல் 7 காரியங்களுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அவைகளை இப்பொழுது விரிவாய் பார்க்க நேரம் இல்லை. ஆனால் வேகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 6ஆம் 7ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார். முதலாவது, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஒவ்வொரு விசுவாசி ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. ஆமா, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். இந்த வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய 11ஆம் வசனம் முடிய வாசினா 9, 10, 11 7 ஜெபக்குறிப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் போய் வீட்டிலே படித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய எல்லா ஞானத்தினாலும் ஆவிக்குரிய விவேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய சகலவித நற்கிரிகளாகி ஆவிக்குரிய கனிகளை தர வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் பாத்திரமாய் நடக்க வேண்டும். தெய்வீக குணங்களாகி அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமையில் நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியாருடைய மகிமையான எல்லா வல்லமையாலும் நான் நிரப்பப்பட வேண்டும். 7 ஜெப குறிப்புகள் குறிச்சிட்டீங்களா? வீட்டில் போய் படிங்க. ஒவ்வொரு நாள் அதை உங்கள் ஜெபமாக மாற்றுங்க. பவுல் இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஜெபங்களை செய்தால் நீங்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாக, முதிர்ச்சி அடைந்தவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொலோசே சபையினருக்கு பவுல் ஜெபித்த பிறகு அவளுக்கு சிலுவையின் இரத்தத்தின் மூலம் உண்டாகிற சிலாக்கியங்கள், ஆசீர்வாதங்களை மிக அழகாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் இரத்தம் வெளியேறப்பட்டது. அது விசேஷமானது. ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாயினுடைய அந்த கருவுல தகப்பனின் இரத்தமும் தாயின் முட்டையும் சேர்ந்து ஒரு குழந்தையின் இரத்தம் உருவாகி குழந்தை பிறக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தில் தகப்பனுடைய இரத்தம், அதாவது வளர்ப்பு தகப்பன் யோசேப்பின் இரத்தம் கிடையாது. ஏனென்றால் இயேசு புருஷனுடைய சித்தத்தினாலே, புருஷனுடைய வித்தினாலே பிறக்கவில்லை. இயேசுவின் சரீரத்தில் மரியாளின் ரத்தமும் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் பரலோக பிதாவாகிய தேவனுடைய ரத்தம் மட்டுமே இருந்தது. ஆகவே தான் இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது அது பரிசுத்தமான ரத்தம், பாவமில்லாத ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம். உங்களுடைய என்னுடைய ரத்தத்தில் அப்பா அம்மா ரத்தம் இருக்கிறது. இயேசுவின் சரீரத்தின் ரத்தத்தில் அப்பாவுடைய ரத்தம் இல்லை, அம்மாவுடைய ரத்தம் இல்லை. ஆனால் பரலோக பிதாவாகிய தேவனுடைய ரத்தம் பரிசுத்த ஆவியானவராலே அந்த தெய்வீக அந்த கருவானது இயேசுவுக்கு மரியாளுக்குள் வைக்கப்பட்டபடினாலே பாவமில்லாத பரிசுத்தராய் இந்த உலகத்தில் பிறந்து அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். அதை கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் அது பரலோகத்தின் ரத்தம், அது பரிசுத்த ரத்தம், அது பரமபிதாவின் ரத்தம். அந்த ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டபடியால் இந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தால் எனக்குள் ஏற்படக்கூடிய 3 மாற்றங்களை குறித்து தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டபடியினாலே 13ஆம் வசனம் சொல்லுகிற வண்ணமாக அவர் என்னை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கொலோசியர் 1:13, கொலோசியன்ஸ் 1:13 மீண்டும் வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி He delivered me from the power of darkness. ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு வெளியேறப்பட்ட இரத்தத்தினால என்னை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்பது ஒரு வல்லமையான வார்த்தை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் பாவத்திற்கு அடிமையாயிருந்தேன், பிசாசுக்கு அடிமையாயிருந்தேன், இருளுக்கு அடிமையாயிருந்தேன். I was a slave,
before I got saved. I was a slave to demonic forces, to Satan, to evil, to darkness. சாத்தான் என்னுடைய அதிபதியாக இருந்தான். நான் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழ் வாழ்ந்தேன். சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, சாத்தானுக்கு ஒரு ஆளுகை உண்டு, சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. வேதாகம் சாத்தானை இருளின் ராஜ்யம் என்று சொல்லி அழைக்கிறது. நான் அந்த இருளின் ராஜ்யத்துல சாத்தானுக்கு அடிமைப்பட்டவனாக, பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக ஒரு அடிமையாக வாழ்ந்தேன். இருள் என்றால் என்ன? இருள் என்றாலே எல்லாருக்கும் அது ஒரு பயத்தை குறிக்கிறது. இருள் என்பது வியாதியை, சாபத்தை, அழிவை குறிக்கிறது. பொதுவாக இருளின் கிரிகள் என்று சொன்னால் விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் வெளிச்சத்தில் நடக்காது. இதெல்லாமே இருளே நடக்கக்கூடிய காரியங்கள். லஞ்சம், ஊழல், இருளே நடக்கிறதெல்லாம் வெளிச்சத்தில் கொண்டு வரப்படும். இதெல்லாம் இருட்டில் நடக்கிறபடியால் தான் இருளின் கிரிகள் என்று அழைக்கிறோம். இருளே நடைபெறுகிற சகல காரியங்களின் பின்னணியிலும் பிசாசு இருப்பதை நாம் பார்க்க முடியும். இருளில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் பிசாசு அதிபதியாக இருக்கிறான். அந்த காலையிலே நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே இருளின் அதிபதியாகிய, மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை சிலுவை மரணத்தினாலே ஜெயித்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு பிசாசை ஜெயித்தார். இயேசு இருளின் அதிபதியாகிய, மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை அவருடைய மரணத்தினாலே ஜெயித்தார். நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லலாமா? அந்த ஜெயத்தை கொண்டாடதான் இந்த காலையிலே வந்திருக்கிறோம். நமக்கு எதிராக இந்த சத்துருவின் வல்லமைகளை ஜெயித்தார். எபிரேயர் 2:14 வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். மரணத்துக்கு அதிகாரி யாருங்க? மரணத்துக்கு அதிகாரி, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசுவின் சிலுவை மரணத்தினாலே அழித்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை இயேசு அவருடைய மரணத்தினாலே அழித்தார். அடுத்த வசனம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஒரு ஆமென் சொல்லலாமே? நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கலாமே? ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுகிறது. காலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமையா இருந்தேன். நிறைய டைம் பயந்துக்கிற, ஐயோ எனக்கு சாவு வருமா, இந்த கேன்சர் வந்தா செத்து போயிருவனா, இந்த வியாதி வந்தா செத்து போயிருவனா, இந்த ஆபத்துல செத்து போயிருவனா? கையை உயர்த்தி சொல்லு. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமையா இருந்து என்னை இயேசு விடுதலை பண்ணுவதற்காகவே சிலுவையிலே மரித்தார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு மரணத்துக்கு அதிபதி, ஆனால் என்னுடைய ஆண்டவரா இயேசு ஜீவனின் அதிபதி. ஜீவனின் அதிபதியாகிய இயேசு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமையாகியிருந்த உன்னை விடுதலையாக்கவே இயேசு சிலுவிலே மரித்தார். இயேசுவின் ரத்தம் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கிறார். ஆண்டவராய் இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை இயேசுவின் மரணத்தின் மூலம் அவர் விடுதலையாக்கிறார். அடிமைத்தனத்திற்கு, பாவத்திற்கு, சாபத்திற்கு, வியாதிக்கு அடிமையாக இருந்த உன்னை இயேசுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து, விலை கொடுத்து மீட்டிருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான சத்தியம் பாருங்க. ஒரு காலத்தில் நான் அடிமையாக இருந்த இயேசு என்னை விடுதலையாக்கினார். என்றைக்கு என் கையை உயர்த்தி
இயேசுவே உள்ளத்தில் வாருன்னு சொன்னனோ அன்றைக்கு என்னுடைய வாழ்வில் இருந்த பிசாசின் அடிமைத்தனம் முறிந்தது, சாபங்கள் மாறியது, நான் விடுதலை பெற்றேன். கையை உயர்த்தி அசைச்ச நான் விடுதலை பெற்றேன். விடுதலை எனக்கு. இப்பொழுது நான் அடிமை அல்ல, எப்பொழுது நான் அடிமை அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் விடுதலையாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:14-15 வேகமா வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் எனக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் எனக்கு கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்த ராஜனுக்கு நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, உனக்கு விரோதமா ஒரு கையெழுத்து இருந்தது, உனக்கு விரோதமா ஒரு தலையெழுத்து இருந்தது. உனக்கு விரோதமா சாத்தான் சொன்னான், இவன் சபிக்கப்பட்டவன், இவன் மரணத்துக்கு பாத்திரன், இவன் வாழ்க்கையில அழிவு, வியாதி, சாபம், இவன் வாழ்க்கையில சங்கிலி, இவனை கட்டி வைத்திருப்பேன், இவனுக்கு விடுதலை இல்லை, இவனுடைய தலையில நான் எழுதி வைத்திருக்கிறேன், இவனுக்கு குழந்தை பிறக்கும் போது குழந்தை சாகுன்னு சொல்லி நீ பிறக்கும் போது அநேகர் சாஸ்திரம் எழுதுறாங்க, தகரத்தில் எழுதுறாங்க, தகட்டில் எழுதுறாங்க, ஓலையில் எழுதுறாங்க. உன்னுடைய கல்யாணத்தை பத்தி, குழந்தை பத்தி, இந்த ஆபத்து வரும், இந்த விதி வரும். ஆமா, நீ ஜோசியக்காரங்கிட்ட போனீன்னா அந்த கிளி சாப்பிடாம பசியா இருக்கிறதுனால கிளி கூண்டுல வந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குது, அதை பார்த்து நீ பயந்துக்கிற. உன் கையை கொண்டு போய் குருவி ஜோசியனுக்கு அல்லாவிட்டா கை ரேகை பார்க்கணுக்கு கொடுக்கிற. அவன் கை ரேகை பார்த்து ஒரு ரேகை இதோடு நின்றுச்சு, உனக்கு ஆயுசு காலம் இவ்வளவுதான், நீ செத்து போயிடுவ வாலிப வயசுலங்கிறான், நீ கல்யாணம் பண்ணாத பண்ணா பொண்டாட்டியோட வாழ மாட்டேங்கிறான். அதுக்காக சில கல்யாணம் பண்ணாமையே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையிலே என்னுடைய ஆண்டவராய் இயேசு ரத்தத்தை சிந்தி மரித்தபடினாலே உன் தலை எழுத்தை மாற்றுகிறார், உன் தலை விதியை மாற்றுகிறார். உனக்கு விரோதமாய் சாத்தான் சொன்ன குருவி ஜோசியம், கிளி ஜோசியம், கை ஜோசியம், என்னென்ன மந்திரவாதிகள், என்னென்ன பில்லி சுனைகள், என்னென்ன அந்தகாரங்கள் உன்னை குறித்து என்னெல்லாம் சொன்னதோ அதெல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் உண்டு, இயேசுவின் ரத்தத்தில் அதிகாரம் உண்டு. நீ பயப்பட தேவையில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் பயப்பட தேவையில்லை. எனக்காக என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவராய் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினபடினால என்னை கெடுக்க நினைத்த, என்னை அழிக்க நினைத்த, என்னை சபிக்க நினைத்த, எனக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் அவர் கொலைத்து போட்டார். கையை வச்சு விட்டு கொலையுங்க, என்னெல்லாம் கொலைத்து போட்டு அது நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து அதை ஆணி அடித்து அந்த வெளியரங்கமான கோலமாக்கி அதை உரிந்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எனக்காக வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியனை குதிக்க வைக்குதையா, என்னை ஆட வைக்குதையா, என்னை பாட வைக்குதையா, என்னை மகிழ்ச்சி ஆக்குதையா. நான் இப்பொழுது அடிமை அல்ல. எதற்கெல்லாம் நான் அடிமையா இருந்தேனோ அதற்கெல்லாம் தேவனை விடுதலை ஆக்கினார். இனிமேல் கையை உயர்த்தி, இனி நான் குடிக்கு அடிமை அல்ல, பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமை அல்ல, விபச்சாரத்துக்கு இச்சைக்கு அடிமை அல்ல. கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, இனிமேல் என் வாழ்க்கையில் சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது, பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவை விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசுவை விடுதலை ஆக்கினபடினால எல்லா கையை அசைத்து சொல்லுங்க, எல்லா சங்கிலிகளிலிருந்தும், எல்லா கட்டுகளிலிருந்தும், எல்லா வியாதிகளிலிருந்தும், எல்லா சாபங்களிலிருந்தும், எல்லா ரோகங்களிலிருந்தும், எல்லா சாத்தாண்ட அதிகாரத்திலிருந்தும் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க, சாத்தானே உன் கையை என் மேலிருந்து எடு. இனி நீ என்னுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்ய முடியாது. நல்லா சொல்லுங்களேன், சாத்தானை பார்த்து தைரியமா சொல்லுங்க, ஏய் பிசாசே, இனிமேல் உனக்கு என்னுடைய வாழ்க்கையில அதிகாரம் கிடையாது. இனி நீ என்னை ஆளுகை செய்ய முடியாது. பய
பயத்துக்கு அதிகாரம் இல்லை, தற்கொலைக்கு அதிகாரம் கிடையாது. நான் உன்னுடைய அதிகாரத்தின் கீழே இல்லை. உன்னுடைய அதிகாரத்தை இயேசுவினுடைய வாழ்க்கையை விட்டு முறித்து விட்டாய். இனி என்னுடைய வாழ்க்கையில நீ சாபத்தை, வியாதிய, ரோகத்தை, பயத்தை, பலவீனத்தை என் மேல கொண்டு வந்து திணிக்க முடியாது. எல்லா பாவத்தின் வல்லமிருந்தும் என்னை விடுதலை ஆக்குற. ஒருவேளை இந்த காலையில இந்த ஆராதனை யாராவது இன்னும் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? பாவத்தினால, சாபத்தினால, வியாதினால, பலவீனத்தினால, மந்திரவாதத்தினால, பிள்ளி சூனியத்தினால, தகட்டினால, மந்திர கயிறுனால, எந்திர கயிறுனால, கருப்பு கைத்தினால, சிவப்பு கைத்தினால, வேற எந்த கயிறுனால, தாயத்தினால கட்டி இருந்தாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் உடைய கயிறுகள் இன்றைக்கு அருந்து விழுவதாக, உடைய கட்டுகள் முறிக்கப்படுவதாக. உடைய வாழ்க்கையில யார் மந்திரம், எந்திரம், தந்திரம், பிலிசூனிய வைத்திருந்தால் இயேசுவின் சிலுவையின் ரத்தத்தினால் அவைகளை சபிக்கிறேன். அவைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். என்னை யார் இந்த பாவத்தை விடுவிக்க முடியல, பாவ பழக்க வழக்க அந்த விடுதலை இல்லைன்னா இயேசு இன்று உன்னை விடுவிக்கிறார். ராத்திரி நாடி தூங்க முடியலையா? தற்கொலை எண்ணங்கள் என்னை தாக்குறது. என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, பயத்திற்கு அடிமைப்பட்டிருக்கேன். கையை உயர்த்தி சொல்லு, இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாரும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், உடைய ரத்தத்தை அறிக்கையிடுகிறேன் சொல்லு. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட வல்லமுள்ள ரத்தம் உடைய சரீரத்தில் இறங்கி வருவதாக, உடைய ஆத்மாவில் இறங்கி வருவதாக. எத்தனை வருஷம் எந்த கட்டினால் நீ கட்டப்பட்டிருந்தாலும் I declare to you in the name of Jesus, you are set free. குமாரன் யாரை விடுதலையாக்கிறார்களோ அவர்கள் மெய்யாகவே விடுதலையாயிருக்கிறார்கள். உனக்கு விடுதலை இன்றைக்கு நான் பிரகடனப்படுத்துகிறேன். பரலோகம் உனக்கு விடுதலை பிரகடனப்படுத்துகிறது. ஜீவகாலம் எல்லாம் நீ மரண பயத்துக்கு அடிமையாயிருப்பாயானால், ஜீவகாலமெல்லாம் கேன்சர் வியாதி, அந்த வியாதி, இந்த பலவீனம் அடிமையாயினா, எந்த பயத்துக்கு அடிமையாயிருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உன்னை விடுதலை ஆக்கிறது. ஹல்லேலூயா. மந்திரம், தந்திரம், சாபம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கிறார். The moment that you say yes to Jesus, the power of the enemy is broken. The power of Satan is cancelled. இயேசுவே அப்படின்னு சொன்னா போதும், உன் வாழ்க்கையில அந்த சங்கிலிகள் முறிந்து விழுகிறது. நல்ல கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னென்ன சங்கிலிகள் இருக்கிறதோ எப்பொழுது அவைகள் அவிழ்ந்து விழுவதாக, நோகங்கள் முறிந்து விழுவதாக, கட்டுகள் அறிந்து விழுவதாக. நஸ்ர் எல்லாம் கையை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. உன்னை கட்டி வைத்திருக்க பயங்கள், சாபங்கள், அந்த காலத்தின் ஆவிகள் விலகுவதாக. ஆண்டவரா இயேசுவே, உம்முடைய நாமத்தை இப்பொழுது இந்த ஆலயத்தில் நாங்கள் அறிக்கையிடும் பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமையை நான் ஒவ்வொரு பேரும் சொல்லுகிறப்பா. யார் யார் எத்தனை வருஷம் எந்த கட்டுல அடிமைப்பட்டிருந்தால் இப்பொழுது இந்த கட்டுகளை அவிழ்க்கிற 18 வருஷமா சாத்தான் கட்டி இருந்த அந்த ஸ்திரீயை நீர் அன்றைக்கு உம்முடைய ஆலயத்தில் விடுதலையாக்க கூடுமானால் இன்றைக்கு அதே ரத்தத்தின் வல்லமை, அதே இயேசுவின் நாமத்தின் வல்லமையை இந்த ஆலயத்தில் பிரகடனப்படுத்தும் பொழுது 18 வருஷமா இருந்தாலும் சரி, 40 வருஷமா இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், பயங்கள், ரோகங்கள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், எந்திரங்கள், தந்திரங்கள் இருந்தால் இன்றைக்கு அதனுடைய வல்லமையை நீர் எனக்கு கொடுத்த அப்போஸ்தல அதிகாரத்தினால நான் முறிக்கிறேன். I cancel it. பொல்லாத பிசாசே, உன் கையை எடு என்று கட்டளையிடுகிறேன். இனி இவளை பாதிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. இன்றோருடைய வல்லமை முடிந்து விட்டது என்று கார்ப்பரேட்டா டிக்ளேர் பண்ணுகிறேன். I declare the power of Jesus. ஷந்தானா மாரா ஹந்தானாமா, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை மேல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தீராத வியாதிகள் சுகமடைகிறது, தீராத பலவீனங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் நீ விடுதலையாக்கப்பட்டாய், நீ விடுதலையாக்கப்பட்டாய். நீ அடிமை அல்ல. You are set free.
ஷாபாரயாக்கா நடத்தில் ஆணுடைய வல்லமையை பயங்கரமா உணர்கிறேன். இயேசு அநேகர் அருகே வந்து தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகருடைய கட்டுகள் முறிந்து கொண்டிருக்கிறது. அநேகர் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதை உணர்கிறேன். இயேசு ரத்தம் மேல இறங்கி வருகிறது. இயேசு ரத்தத்தின் வல்லமை மேல் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அற்புதத்தை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள். பலவீனங்கள் மாறுவதாக. In the name of Jesus. ஷாக்காலா ரபா. ஏய் பொல்லாத பிசாசு வெளியேறு, 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 வெளியேறு. விக்கிரகத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. In the name of Jesus. ஷபாலா ரமஹந்தானமா ரோகோரோ ஷக்கலபா. பொல்லாத அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு செய்கிறார். இரண்டாவதாக அதே 13ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். பவுலா தான் சொன்னார், என்னை இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி பிதாவின் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது. நீண்ட நாளாக டிரான்ஸ்ஃபர் கேட்டீங்களே, இன்னைக்கு பரலோகமே உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்குது. என்ன டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்னா, you are being transferred from the kingdom of darkness into the kingdom of his beloved son. ஒரு ஆமென் சொல்லலாமா? எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ சாத்தான ராஜ்யத்தில் இல்லம்மா, உன்னை அப்படியே குடிபெயர்த்து உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து வைக்கிறேன். இதுதாங்க இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். இயேசு என்னை ஏதோ சாத்தான் கையிலிருந்து விடுதலையாக்கி, என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அப்படியே ரோட்டில் விட்டு விடவில்லை, என்னை அனாதியாய் விட்டு விடவில்லை. என்னை சாத்தானின் கையிலிருந்து விடுதலையாக்கினார். விடுதலையாக்கின பிறகு என் கையை பிடித்து அவர் என்னை அவரோடு கூட அழைத்து கொண்டு வந்து அவருடைய பரம ராஜ்யத்துக்குள்ளாக என்னை கொண்டு வந்து சேர்த்து, இனி நீ அனாதை அல்ல, இனி நீ நாடற்றவன் அல்ல, இனி நீ திக்கற்றன் அல்ல, என்னுடைய ராஜ்யத்தில் உனக்கு ஒரு பங்கை தருகிறேன், என்னுடைய ராஜ்யத்தில் உனக்கு ஒரு இடத்தை தருகிறேன், நீ இப்பொழுது எனக்கு சொந்தமானவன், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடைய ராஜ்யத்துக்குள் வா என்று சொல்லி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசத்தை எனக்கு தந்திருக்கிறார். இந்த பிரவேசம் எல்லாத்துக்கும் கிடைக்காது, உனக்கு தான் ஸ்பெஷலா கிடைச்சிருக்குது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உனக்கு தான் ஸ்பெஷல். படித்தவர்கள் அநேகர் உண்டு, பணக்காரர்கள் அநேகர் உண்டு, அநேக விசேஷமால் உண்டு. இதை பணத்தினால வாங்க முடியாது, படிப்புனால வாங்க முடியாது, ரெக்கமெண்டேஷனால வாங்க முடியாது. ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால என்னை அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிறது மட்டும் இல்லாதபடி என்னை அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். ஹல்லேலூயா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம்னா என்ன? அதுதான் தேவ ராஜ்யம், அதுதான் இயேசுவின் ராஜ்யம், அதுதான் ஒளியின் ராஜ்யம், அதுதான் குமாரனின் ராஜ்யம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை உன் உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுதிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் ஏற்படுகிறது. நீ சாத்தானின் அதிகாரத்திலிருந்து பிடுங்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறீர்கள். எப்பொழுது நீ கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறபடியா சாத்தான் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதாங்க பெரிய சத்தியம். ஒரு ஆமென் சொல்லலாமா? நெஞ்ச மேல கை வைத்து சொல்லுங்க, இப்போ நான் எங்க இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், ராஜ்யத்துக்குள் இருக்கிறேன். கொலோசியர் 3:3 தான் சொல்லுகிறது, அவருக்குள் நீ மறைத்து வைக்கப்படுகிறாய், அவருக்குள் நீ ஒளித்து வைக்கப்படுகிறாய், அவருக்குள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறபடினால எந்த
எந்த மந்திரமும் தந்திரமனை தொட முடியாது, எந்த எதிர்ப்பினை தொட முடியாது. உலகத்திற்கு மனுஷ சக்தியோ பிசாசின் சக்தியோ எந்த சக்தியை தொட முடியாது. காரணம், என்னுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நான் பிழைத்திருக்கிறது அதனாடிதான், நான் வாழ்ந்திருக்கிறதுனாடிதான். எனக்கு விரோதமாக எத்தனை அம்புகள் வந்தாலும், 1000 பேரின் வலது பக்கத்தில் வந்தாலும், 10,000 பேரின் இடது பக்கத்தில் வந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் நான் மாத்திரதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் மரண காண்ப. எனக்கு விரோதமாக யாராவது அம்பு அனுப்புனா அந்த அம்பு அவனையே திரும்ப போய் தாக்கும், அது என்னை தாக்குவதில்லை. காரணம், நான் இயேசுவின் ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன், அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறேன். அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற என்னை தொட வேண்டுமானால் பிசாசு தேவதூதரை தாண்டி வர வேண்டும், இந்த ரத்த கோட்டை தாண்டி வர வேண்டும், அந்த அக்னி மதிலை தாண்டி வர வேண்டும். அவனாடி முடியாது. காரணம், நான் பாதுகாப்பாக அவருடைய சட்டைகளின் மறைவிலே, அவருடைய நிழலுக்குள்ளாய் நான் தங்கியிருக்கிறேன். இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை புரிந்து கொண்டவங்க நல்ல கையை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள இந்த அனுபவத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய எகிப்து அனுபவத்துக்கு ஒப்பிடலாம். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு அடிமையா இருந்தாங்க, பாவத்துக்கு அடிமையா இருந்தாங்க, நுகத்தடியை சுமந்தாங்க. விடுதலை நாள் வந்தது. பஸ்கா ஆட்டுக்குட்டி என்றைக்கு அடிக்கப்பட்டு ரத்தம் அவருடைய வாசலின் நிலைக்கால் பூசப்பட்டதோ அதே ராத்திரியில 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சுகத்தோடு பலத்தோடு விடுதலையோடு எகிப்தை விட்டு புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இதுவரைக்கும் நீ அடிமை வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், இனி நீ அடிமை அல்ல. உன்னை நான் இந்த நுகத்தடியை முறித்து உன்னை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் உன்னை பிரவேசிக்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் 2 அதிகாரம் தான் சூப்பர் அதிகாரம். ஒரு அதிகாரம் பிசாசின் அதிகாரம், ஆனால் அதை விட பெரிய அதிகாரம் இயேசுவின் அதிகாரம். ஒரு ஆமென் சொல்லலாம். 2 great authorities. One is Satan's authority. அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. அதனாலதான் அவனை கும்பிட நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனா அவனுடைய அதிகாரத்தை விட என் ஆண்டவரா இயேசுவின் அதிகாரம் அளவிடப்பட முடியாதது, அது மகா பெரியது. இயேசுவின் நாமத்தை சொன்னால் வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழானோடு முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கப்படும். என் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்த சிந்தனைப்படினால் பிதாவாகிய தேவன் அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி எல்லா துரைத்தனங்கள் கர்த்தத்துவங்கள் அதிகாரங்கள் இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்று சகல நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களிலே இயேசு உயர்த்தி வைத்தபடினால் அவருக்கு வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் என் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது. வெரி குட். இந்த மாதிரி வசனத்தெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும். கைகளை வச்சு சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் பேர்ல விசுவாசம் உள்ளவராய் நான் அவரை ஏற்றுக்கொண்டபடினால நான் தேவனுடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை தேவனுக்கு தந்திருக்கிறார். பக்கத்திற்கு கை கொடுத்து உனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அவருடைய அதிகாரம் என்ன? தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம். அந்த தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நீ அறிந்து கொண்டாயானால் சத்துருவை நீ தொட முடியாது. நிறைய கிறிஸ்துவல் செய்யக்கூடிய தவறு என்ன? அவருடைய மனது அவரிடத்தில் பேசுவதை கேட்கிறாங்க. மனசு சொல்லுது, ஐயோ பிரச்சனை தாங்க முடியல, ஐயோ இந்த ப்ராப்ளம். உன்னுடைய மனசுல இன்னைக்கு வியாதி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி, ஆனா உன்னுடைய மனசு கலக்கம் பாரம் கஷ்டம்னு சொல்லுது. நீ உன் மனதை பார்த்து சொல்ல வேண்டும், எனக்குள் ஒரு அதிகாரம் இருக்கிறது, எனக்குள் இருக்கிற அதிகாரத்தினால பிசாசை உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ என்னை தோற்கடிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு வெற்றி, கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடையது. ஆண்டவர் என்னை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆக்கினபடினால் நான் அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறேன். நல்லா கையை வைத்து சொல்லுங்க, இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே
தேவ ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்களேன், தேவ ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. உங்க நெஞ்சு மேல கையை வைத்து சொல்லுங்க, எனக்குள் தேவ ராஜ்யம் வாழ்கிறது. நான் தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறபடினால தேவ ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, அது சந்தோஷம், அது சமாதானம், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய விடுதலை, மகிழ்ச்சியா இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் என்ன இருக்கிறது? பரலோக ராஜ்யத்தில் வியாதி இல்ல, பலவீனம் இல்ல, நோய் இல்ல, சாபம் இல்ல, வியாதி இல்ல, அழிவு இல்ல. ஆனா பரலோக ராஜ்யம் எனக்குள் இருக்கிறபடினால எனக்குள் விடுதலை, எனக்குள் சந்தோஷம், எனக்குள் மகிழ்ச்சி, எனக்குள் ஆராதனை, எனக்குள் தேவ பிரசனம். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க, நல்ல துதிங்க. பரலோகமே எனக்குள் இறங்கி வாங்க சொல்லுங்களேன். பரலோக ராஜ்யம் எனக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வருகிறது உணர்கிற அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்குள் இறங்கி வருகிறது. நல்ல கையை உயர்த்தி நல்ல ஆவியில நிறைந்து சொல்லுங்க, தேவ ராஜ்யத்தின் அதிகாரம் என்னை நிரப்புவதாக, தேவ ராஜ்யத்தின் அபிஷேகம் என்னை நிரப்புவதாக, தேவ ராஜ்யத்தின் வல்லமை என்னை நிரப்புவதாக. இன்னைக்கு அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டமா, நீ பரலோகம் செத்து போய் பரலோகம் போகும்போது அந்த ராஜ்யம் இல்லை, இப்பவே உனக்குள் அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் வல்லமை உனக்குள் வெளிப்படுவதாக, அந்த ராஜ்யத்தின் அதிகாரம் உனக்குள் வெளிப்படுவதாக. நல்ல அந்நிய பாஷையில ஜெர்மனி ஆவில நிரம்பும் பொழுது உனக்குள் ஒரு அக்கினி இறங்கி வரும், உனக்குள் ஒரு வல்லமை இறங்கி வரும். அந்த தேவ ராஜ்யத்தின் வல்லமை உனக்குள் இறங்கி வரும் பொழுது பயமோடும் வியாதியோடும் எல்லா சத்துடைய வல்லமைகள் விலகும். உனக்குள்ள மகிழ்ச்சி, உனக்குள்ள சந்தோஷம், உனக்குள்ள ஒரு அபிஷேகம், உனக்குள்ள ஒரு கிருபை இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பாவத்தின் ராஜ்யத்திலிருந்து, அறியாமையின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து பரிசுத்த ராஜ்யத்திற்குள் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவளாகும்படியாக அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் வரும் பொழுது ஒரு தெய்வீக மாற்றம் உங்களுக்குள் ஏற்படுகிறது. உடைய குணம் மாறுகிறது, உடைய சுபாவம் மாறுகிறது, உடைய பார்வை மாறுகிறது, உடைய வாழ்க்கையே மாறுகிறது. இப்போ நீங்கள் அந்த பழைய அடிமைத்தனத்தை போல கீழேயே பார்த்துட்டு இருக்கிறதில்ல. இப்போ நீங்கள் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கப்படுனால பரலோகத்தை நோக்கி பார்க்கிறீங்க, அவரை நோக்கி பார்க்கிறீங்க. கொலோசியர் 3:1 சொல்கிறது போல கிறிஸ்துவுடன் நீங்கள் எழுந்தது உண்டானால் அவருக்குள்ள மேலான வெளியை தேடுங்க, பரலோகத்தில் உள்ளதை தேடுங்க. நல்லா கனவானத்தை அண்ணாண்டு பார்த்து சொல்லுங்க, பரலோகமே உம்மை தேடுகிறேன், உன்னதத்திருக்கிறத தேடுகிறேன், ஆவிக்குரியதை தேடுகிறேன், ஆவிக்குரிய கிருபைகளை தேடுகிறேன். ஹல்லேலூயா. எனக்குள்ள பார்வையில மாற்றம், பேச்சில மாற்றம், வாழ்க்கையில மாற்றம், விசுவாசத்துல மாற்றம், பரிசுத்தத்துல மாற்றம், என்னுடைய சுபாவத்துல மாற்றம். இப்பொழுது நான் பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக இருக்கிறேன். அல்ல கையை ஓய்தி சொல்லுங்க, என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக வருவதை நான் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த பூமியில குடியிருந்தாலும் I am not a citizen of this earth, but I am a citizen of heaven, because I look forward to the kingdom of God coming in me. Hallelujah. பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள் வருகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் வருகிறாய், சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்குள் வருகிறாய், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்குள் வருகிறாய். எதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில பகையா, இருளா, கசப்பா இருந்ததோ என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம். நல்ல கைகளை உயர்த்தி சொல்ல, இயேசு ராஜா என்னில் ஆளுகை செய்கிறார். அதுதாங்க குருத்தோல ஞாயிறு. நல்ல கையை உயர்த்தி, மேசியா இயேசுவே, தாவீதின் ராஜாவே, எனக்குள் ஆளுகை செய்வீராக. உம்முடைய பரலோகமனை ஆளுகை செய்வதாக, உம்முடைய ராஜ்யமனை ஆளுகை செய்வதாக. இயேசு உனக்குள் ஆளுகை செய்தார். அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இயேசு உன் வாழ்வில் ஆளுகை செய்தார். உன் பேரில் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை, வியாதிக்கு அதிகாரம் இல்லை, எந்த விதமான சத்துடைய வல்லமையிலும் உன்னை தொட முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். இயேசுவின் ரத்தத்தினால் ஏற்படுகிற 3 மாற்றங்கள், 3 transformations because of the blood of Jesus. Firstly, you are set free from the power of darkness. பழைய வாழ்க்கை, அந்தகாரத்தின் வாழ்க்கை, அருவருக்கத்தக்க வாழ்க்கை, ஓடி ஓடி ஒளியக்கூடிய வாழ்க்கை, அந்த பயத்திலிருந்து இயேசுனை விடுதலை ஆக்கிறார்.
ரெண்டாவது, இயேசுனை அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வருகிறார். இப்போ அந்த அன்பு உன்னை நிரப்புகிறது. நல்லா கையை வச்சு, ஆண்டவரே உடைய அன்பு என்னை நிரப்புட்டையா. Fill me with your love, O Lord, to love everyone, to have fellowship with everyone, to enjoy life, oh God. ஏதோ சோர்ந்து போய் தனியா போய் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு அப்படியே தனித்தனியா பயந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில இயேசுவின் அன்பினை நிரப்புகிறபடினால எப்போ எனக்கு பயத்தின் ஆவி அல்ல, ஆனால் பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, இயேசுவின் ஆவினை நிரப்புகிறபடினால் பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக I reflect Jesus, இயேசுவை நான் வெளிப்படுத்துகிறேன். மூன்றாவதாக, ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னை தகுதிப்படுத்தின தேவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் என்னை பங்கடைவதற்காக ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை தருகிறார். ஆண்டவராய் இயேசு உன்னை சாத்தானுடைய வலையிலிருந்து விடுதலையாக்குவது மட்டுமல்ல, விடுதலையாக்கி என்ன பண்ணுகிறார்? உன்னை அவரோடு அழைத்து கொண்டு வந்து பரம ராஜ்யத்துக்குள் உன்னை பிரவேசிக்க செய்து அவரோடு சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவருடைய சுதந்திரங்களை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பக்கத்திற்கு கை கொடுத்து கேளுங்க, நீங்க ஒரு சுதந்திரவாளின்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்டீங்களா? நீங்க உங்க சுதந்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஏழை அல்ல, நீங்க ஒன்று இல்லாத அல்ல, உங்களுக்கு ஏராளமான சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க ஆண்டவராய் இயேசு அவர் சாகும்போது உனக்கு ஒரு உயில் எழுதி வைத்து விட்டு மரித்திருக்கிறார். பைபிள் அப்படி கையில உயர்த்தி சொல்லுங்க, என் உயில் இதுதான், என் உயிர் இதுதான். சொல்லுங்க, உங்க உயில் இதுதான், உங்க உயிர் இதுதான். உங்களுடைய சொத்தெல்லாம் இதில் தான் இருக்குது, உங்க சுதந்திரமெல்லாம் இதில் தான் இருக்குது. இதில் உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா சொத்து, எல்லா சுதந்திரம் எழுதி கொடுத்திருக்காருங்க. சொல்லுங்க, பக்கத்தில் எழுதி கொடுத்திருக்காருங்க, சும்மா இல்ல. ஆமா, ஆவணம் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். உங்க கையில அந்த உரிமை பத்திரம் இருந்ததுன்னா, அந்த உரிமை சொத்து இருந்ததுன்னா, அந்த உரிமை சொத்தை ஒருவனாலும் பறிக்க முடியாது. தெய்வீக ஆரோக்கியம் உன்னுடைய சுதந்திரம், ஆசீர்வாதம் உன்னுடைய சுதந்திரம், ஐஸ்வர்யம் உன்னுடைய சுதந்திரம், உயர்வு உன்னுடைய சுதந்திரம், மேன்மையுடைய சுதந்திரம், உன்னுடைய வீடு உனக்கு சுதந்திரம், எல்லாம் இதுல இருக்குது. சொல்லுங்க, இதை நீ வாசிக்காதபடினால்தான் உன்னுடைய சுதந்திரத்தை உனக்கு தெரியல. உங்க அப்பா உன்னுடைய வாழ்வுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான அனைத்தையும் இந்த உயிரிலே தேவன் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இயேசு மரிக்கும் போது சும்மா மரிக்கலங்க. ஏதோ கல்வாரி சிலுவையில 2 கைகள் கால்கள் ஆணி அடிச்சு அவ ஏதோ பாவியாய் மரிக்கல. இயேசு எனக்கு மரிப்பதற்கு முன்பதாக சொன்னார், என்னுடைய சுதந்திரவாளி இந்த பூமியில நியமிக்கிறேன். யார் யார் என் நாமத்தை நம்புகிறார்களோ, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு என்னுடைய சுதந்திரத்தை தருகிறேன். அவர்கள் வாளாய் இருக்காமல் தலையாய் இருப்பார்கள், அவர்கள் கீழாய் இருப்பாங்க, மேலாய் இருப்பார்கள். அவளுக்கு நன்மை செய்வேன், அவளை உயர்த்துவேன், அவளை உயர்ந்த இடங்களை ஏறி இருக்க வைப்பேன். வாய் என் நன்மையினால திருப்தியாக்குவேன், அவளுக்கு நீடித்த நாட்களை தருவேன். வியாதி வந்தவளை காப்பாற்றுவேன், பிசாசின் வல்லமை அவளை தொடாதபடி பாதுகாப்பேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவளுக்கு தருவேன். ரோமர் 8:32 படி இயேசுவையே எனக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? பக்கத்துல பார்த்து கேளுங்க, எப்படி? இயேசுவே வந்துட்டானா எனக்குள்ள, இயேசுவோடு கூட எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இயேசுக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ பரலோகமே அவர் சொந்தம், பரலோகத்திற்கு பொக்கிஷம் அவருக்கு சொந்தம். இயேசுவோடு கூட எல்லாவற்றையும் எனக்கு சொந்தமாக தந்து விட்டார். நான் பரலோக ராஜ்யத்தின் குடிமகன். ஆண்டவனை தத்து எடுத்திருக்கிறார். உன்னை சுவிகார புத்திரனாக உரிமை சொத்தின்படி அவர் உன்னை சொத்து எடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்களேன். அப்போஸ்தலர் 20:32 வாசி முடிப்போம். இப்பொழுதும் சகோதரர்களே உங்களுடைய பக்தி பெருகவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு உரிமை பங்கை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வேறொரு மொழிபெயர்ப்பு தமிழ்ல சுதந்திரன் வரும், ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்புல உங்களுக்கு உரிமை பங்கை கொடுக்க. ஒரு ஆமென் சொல்லலாமா?
பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு உரிமை பங்கு. உன்னுடைய உரிமை பங்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உனக்கு உரிமையா? பிள்ளைகளின் அப்பம் உனக்கு உரிமை, தெய்வீக சுகம் உனக்கு உரிமை, ஆசீர்வாதம் உனக்கு உரிமை. ஆமா, இயேசுவின் ரத்தத்தினால சம்பாதித்த உரிமை சொத்து. கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஏதோ ஏழைன் பிச்சைக்காரன் கொடுக்கறது இல்லையா, இது என்னுடைய உரிமை சொத்து, எங்க அப்பா சம்பாதித்த சொத்து. நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லுங்க, இது எங்க அப்பா சம்பாதித்த சொத்து. சும்மா எனக்கு இல்லை, என் அப்பா சிலுவையில் எனக்காக மரித்தபடினால எனக்கு சம்பாதித்த சொத்து தான் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி, என்னுடைய வாழ்க்கையின் உயர்வு. நான் எனக்கு அதை உரிமை பாராட்டி கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆரோக்கியமா, ஐஸ்வர்யமா, நன்மையா, வீடா, பிள்ளைகளா, திருமணமா, அதெல்லாம் எனக்கு உரிமை சொத்து. ஒன்றுமில்லாத ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து அவருடைய வலது கை பிடித்து அவனுக்கு சொன்னார், ஏய் ஆபிரகாம், நீ என்னை நம்பினபடினால, நீ என்னை விசுவாசித்தபடினால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை மிகவும் பெருகவே பெருக பண்ணுவேன். நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தை உனக்கு தருவேன், நீ கண்ணீரிட்டு பார்க்கிற பூமியெல்லாம் உனக்கு தருவேன் சொன்னா. யாக்கோபு சொன்னா, நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருவேன். எனக்கு ஒரு நல்ல சாட்சி கேட்டோம். நான் வீட்டுல வாடகை வீட்டுல குடியிருந்தேன். அந்த வாடகை வீட்டையே எனக்கு கர்த்தர் சொந்தமாய் தந்தார். உங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. நீ வாடகை வீட்டுல குடியிருக்க வேண்டியது அவசியம் இல்லை. தேவன் இந்த ஆண்டுல உனக்கு சொந்த வீட்டை தருவாராக. உனக்கென்று ஒரு நல்ல குடியிருக்கக்கூடிய வீட்டை தருவாராக, ஒரு நல்ல வாசஸ்தலத்தை தருவாராக. மறுமையில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் மறுமையில் மட்டுமல்ல, இம்மையிலும் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீ அவரை நம்பினால் நீ தரித்திரனாக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிற அது வேற காரியம். எனக்கு இருக்கிற நன்மையை கர்த்தனை ஆசீர்வதிக்கிறபடினால் அதை எனக்கு வைத்துக் கொள்ளாம நான் பிரியப்படுகிற தேவ ராஜ்யத்திற்காக, ஊழியத்திற்காக தாராளமாக கொடுக்கிறேன். கொடுக்க 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 கர்த்தர் இன்னும் கிருபை தருவார். அதை கொடுக்க கொடுக்க மீண்டும் அவருக்கு கொடுத்துட்டே இருப்பேன். நான் அவருக்கு கொடுப்பதற்கு அளவே இருக்காது. என்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் அவருடைய ராஜ்யத்தை ஆசீர்வதிக்க, அவருடைய ராஜ்யத்தை கட்ட. யார் யார் அப்படி தீர்மானம் பண்ணுகிறார்களோ அவளுக்கு ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இருக்காது. எல்லாம் எனக்கு எனக்குன்னு வச்சுட்டா அதுக்கு ஒரு லிமிட் போட்டுருவாரு. ஆனா உனக்கு ஒரு கையில கொடுக்க, மறு கையில அவருக்கு கொடுத்தீனா, ஒரு கையில வரும் இன்னொரு கையில போகும், ஒரு கையில வரும் இன்னொரு கையில போகும். அவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கும். உன்னை கர்த்தர் கீழே வைக்க மாட்டார். மேல 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 தூக்கிட்டே போவார். அதுதாங்க ஆசீர்வாதத்தின் ரகசியம். எல்லாம் வாங்கி வாங்கி எனக்கு 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 வைக்கிறது இல்லை. எனக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரங்கள் எனக்கு அல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல. ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நான் இந்த பூமியிலே நேசிக்கிற அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்ட அவைகளை நான் தருகிறேன். நான் அவருடைய உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். கொலோசியர் 3:23 சொல்லுகிறது, எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை சேவிக்கிறனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். இயேசுவை சேவிக்கும் போது அவர் உங்களுக்கு பலன் தருகிறார். இந்த ஆண்டு சுதந்திரத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு சுதந்திரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரே என் பாத்திரத்தின் பங்கு, அவரே என்னுடைய சுதந்திரம். நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கை கிடைக்க பண்ணினார். ஆம், நல்ல பங்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல கையை உயர்த்தி பெற்றுக் கொள்ளுங்களேன். இந்த வருஷம் உங்களை அநேகருக்கு நேர்த்தியான பங்கை தரப்போகிறார். சிறப்பான சுதந்திரத்தை தரப்போகிறார். சொல்லுங்க, சிறப்பான சுதந்திரம். இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத சிறப்பான சுதந்திரங்களை கர்த்தருக்கு தரப்போகிறார். சிறப்பான இடத்துல, நேர்த்தியான இடத்துல நல்ல பங்கை கர்த்தருக்கு தரப்போகிறார். இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் தான் மீண்டும் ஆண்டவர் உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். உன்னை இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசத்தை உனக்கு தந்து ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் யார்? ஆபிரகாமின் சுதந்திரம், ஈசாக்கின் சுதந்திரம், யாக்கோபுடைய சுதந்திரம். 1 பேதுரு 1:4 எழுதப்பட்டிருக்கிற வாடாத மகிமையுள்ள அந்த நித்திய சுதந்திரம் எனக்காய் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற
சொல்லுகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு பரலோகத்தில் ஒரு சொத்து உண்டு, வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை எனக்கு வைத்திருக்கிறார். பரலோகத்தில் எனக்கு ஒரு மாளிகை வைத்திருக்கிறார். எனக்கு என்று ஜீவ கிரீடம் உண்டு. நான் அவரை நேசிக்கிறபடினால எனக்கு அந்த கிரீடத்தை, அந்த ஜீவ கிரீடத்தை எனக்கு தந்து என் பிரியமே என்று சொல்லி என்னை ஆசீர்வதிக்கிற நாள். எனக்கு பரலோகத்தில் அநேக சுதந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க உங்களுக்குள் இருக்கிற அந்த மகிமையின் சுதந்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பக்கத்தில் பாச, உங்க கண்களை கத்த திறந்துள்ளுவாராக. சொல்லுங்களேன், உங்க கண்களை கத்த திறந்துள்ளுவாராக. நீ ஏழை அல்ல, நீ பிச்சைக்காரன் அல்ல, நீ அடிமை அல்ல, நீ ஐஸ்வர்யவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசுவின் ரத்தத்தினால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, உனக்கு நன்மை உண்டு, உனக்கு செழிப்பு உண்டு, உனக்கு ஆரோக்கியம் உண்டு, உனக்கு சுதந்திரம் உண்டு. நீ இயேசுவை நம்பினபடினால் அவருடைய ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவருடைய ஆசீர்வதித்து உனக்கு நன்மை செய்வார். ஆனா அந்த சுதந்திரத்திற்கு பங்குள்ளவனா, பாக்கியம் உள்ளவனா? இந்த சுதந்திரத்தை சொல்லும் பொழுது பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு கையை நெஞ்சு மேலே வச்சு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த சுதந்திரத்துக்கு பாத்திரமா நடக்க வேண்டும். ஏதோ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி நான் மனம் போல நடக்கிறதில்ல. ஆனால் உமக்கு பிரியமா, உமக்கு பாத்திரமா, பரிசுத்தமா, சாட்சியா நடந்து உம்மை மையப்படுத்த வேண்டும். நீ அவருடைய வழியில நடந்தீனா, அவருக்கு பிரியமா நடந்தீனா, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அளவே இல்லை. தாறுமாறா நடந்த, உலகத்தின்படி நடந்த, அவருடைய ராஜ்யத்துக்கு உள்ள இல்லாம ராஜ்யத்துக்கு வெளியில நடந்த ஒன்றும் கிடைக்காது. யாருடைய ராஜ்யத்தில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ இந்த மாற்றப்பட்ட வாழ்க்கை, ராஜ்யத்துக்குள் வரும்பொழுது ஒரு மாற்றம். மாற்றம் என்ன மாற்றம்? என் குணம் மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது, சுபாவம் மாறுகிறது, பேச்சு மாறுகிறது. Now I am no longer a citizen of this world. இந்த உலகத்தின் குடிமகனைப் போல நான் நடப்பதில்லை. இந்த உலகத்தின் குடிமகனைப் போல டாஸ்மாக் கடையின் குடிமகனாய் நான் வாழ்வதில்லை. ஆனால் நான் விடுதலையாக்கப்பட்டவனாய், ரட்சிக்கப்பட்டவனாய், பரிசுத்தமாக்கப்பட்டவனாய், அவருடைய ஒளியின் பிள்ளையாய், ஒளியிலே நடக்கிறவனாய் நான் வாழ்கிறேன். அப்பொழுது அந்த ஒளியின் சுதந்திரங்கள் எனக்குரியதாய் மாறும். இருட்டில் இருந்தால் எனக்கு கிடைக்காது. நான் அந்த ஒளியில் வாழும் பொழுது, ஒளியில் பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நான் பங்கடைவேன்.